அக்கவுண்டிங், ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் நான் மேனுஃபேக்சரிங் என்டிட்டிஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் மட்டும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்நார்மல் லாஸ் ஆஃப் ஸ்டாக்கு. இப்போ அப்நார்மல் லாஸ் ஆஃப் ஸ்டாக்குக்கு 2 ஜர்னல் என்ட்ரி போடணும். அதில் ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி அப்நார்மல் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கவுண்ட். அதாவது இது ட்ரேடிங் அக்கவுண்ட்டோட கிராஸ் ப்ராஃபிட்டை டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால ட்ரேடிங் அக்கவுண்ட்டில் ஃபுல் அமௌண்ட் ஆஃப் அப்நார்மல் லாஸையும் கிரெடிட் பண்ணிடுறோம். செகண்ட் ஜர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு 4 சினாரியோ இருக்குது. அதில் கேஸ் 1 பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் கிளைம் இல்லை அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டும் நமக்கு லாஸ் தான். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அப்நார்மல் லாஸ். அதே கேஸ் 2 எடுத்துட்டோம்னா நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு அப்நார்மல் லாஸ் அமௌண்ட். அப்போ ஃபுல் அமௌண்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட் டெபிட் டு அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட் போடுறோம். அதே கேஸ் 3 எடுத்துட்டோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் அமௌண்ட் லெஸ் தேன் அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸை விட கம்மியாக கிடைக்குது. ஸோ அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது வந்து டெஃபிஷிட்டு, அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிடணும். டிஃப்ரென்ஸ் இருக்க அமௌண்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட் டெபிட் டு அப்நார்மல் லாஸ். கேஸ் 4 எடுத்துட்டோம்னா இது எக்ஸப்ஷனல் வராது. பட் அப்படி வந்தால் என்ன பண்ணுறது? இன்சூரன்ஸ் கிளைம் அமௌண்ட் மோர் தேன் அப்நார்மல் லாஸ். அப்போ நம்ம எவ்வளோ எக்ஸஸாக வாங்கியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடணும். ஸோ என்ட்ரி இஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட் டெபிட்டு அந்த கிளைம் அமௌண்ட்டை டு அப்நார்மல் லாஸ் அமௌண்ட் மட்டும், டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் மட்டும். இது அப்நார்மல் லாஸ் ஆஃப் ஸ்டாக்கு. அப்நார்மல் லாஸுங்கிறது லாஸ் பை ஃபயரு, லாஸ் பை ஆக்சிடென்ட் எப்படி வேணா இருக்கலாம். அடுத்து செகண்ட் ஜர்னல் என்ட்ரி கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ். இப்போ கூட்ஸ் வந்து நம்ம ஒருத்தருக்கு அனுப்பிச்சிருக்கோம், அவங்க அப்ரூவல் பேசிஸில் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் நம்ம அதை சேலாக கன்சிடர் பண்ண முடியும். பட் கூட்ஸ் அனுப்பும்போது நம்ம சேல் என்ட்ரி போட்டாச்சு. பட் அப்ரூவல் பெண்டிங் டியூரிங் த இயர் எண்டு. இந்த என்ட்ரி வந்து எப்போ போடுவோம்னா இயர் எண்டிங்கில் நமக்கு வந்து அந்த அப்ரூவல் பெண்டிங் இருக்குது அப்படின்னு வரும்போது சேல்ஸை ரிவர்ஸ் பண்ணோம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கஸ்டமர் ஆர் டெட்டாரு. அந்த ஸ்டாக் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ ஸ்டாக் வித் கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. ஆக்சுவலாக அந்த சேல்ஸை ரிவர்ஸ் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸில் போட்டுக்கணும். அதே ஸ்டாக் வித் கஸ்டமர் போடும்போது காஸ்ட் ப்ரைஸில் தான் போடணும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம செல்லிங் ப்ரைஸ்லேருந்து அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு காஸ்ட் ப்ரைஸில் போட்டுக்கலாம். ஸோ கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸுக்கும் 2 என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி எப்போ போடணும்? கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ் அண்ட் அப்ரூவல் பெண்டிங்கு டியூரிங் த இயர் எண்ட். அப்படின்னா சேல்ஸை ரிவர்ஸ் பண்ணணும் அட் செல்லிங் ப்ரைஸு அண்ட் ஸ்டாக்கில் வேல்யூ ஆட் பண்ணணும் அட் காஸ்ட் ப்ரைஸ். அடுத்த 3வது என்ட்ரி வந்து கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். அப்போ கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட்டுன்னு வரும்போது கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடும் போடலாம், இல்லை பர்ச்சேஸில் மைனஸ் பண்ணியும் போடலாம். அடுத்து கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சு. ஸோ அதுக்கு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அடுத்த என்ட்ரி கூட்ஸ் சென்ட் ஆன் ஹையர் பர்ச்சேஸ். ஸோ கூட்ஸ் சென்ட் ஆன் ஹையர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் ஆர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். க்ளோசிங் ஸ்டாக் என்ட்ரி இது யூஸ்வலாக போடுற என்ட்ரி தான். க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. க்ளோசிங் ஸ்டாக்கு பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. கூட்ஸ் இன் டிரான்சிட் அல்லது ஸ்டாக் இன் டிரான்சிட் கொடுத்தாங்கன்னா கூட்ஸ் இன் டிரான்சிட் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. இந்த கூட்ஸ் இன் டிரான்சிட் அமௌண்ட்டை நம்ம க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ கூட பேலன்ஸ் ஷீட்டில் ஆட் பண்ணி காமிக்கணும். ஸோ கூட்ஸ் இன் டிரான்சிட்டுக்கு கூட்ஸ் இன் டிரான்சிட் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். அடுத்த என்ட்ரி கூட்ஸ் வித்ட்ரான் பை ப்ரொப்ரைட்டர் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ அப்போ பர்சனல் யூஸுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு வரும்போது டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அடுத்து கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ். ஃப்ரீ சாம்பிளாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இட் இஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் சேரிட்டி. சேரிட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சேரிட்டி அக்கௌண்ட்டே டெபிட் பண்ணிக்கலாம். ஸோ சேரிட்டி அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணலாம், இல்லை சேலரிஸ் ஒரு வேஜஸ் டெபிட் பண்ணலாம் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அதாவது கூட்ஸு டேக்கன் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ் அதர் தேன் ஃபார் சேல். சேலை தவிர வேறு எந்த பர்பஸ்க்கு கூட்ஸை வெளியில் எடுத்திருந்தாலும் அந்த அமௌண்ட்டை நம்ம பர்ச்சேஸ் வேல்யூவில் மைனஸ் பண்ணிக்கலாம். கூட்ஸ் யூஸ்டு ஃபார் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். அதுக்கு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை போட்டுரும். அடுத்து கூட்ஸ் யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அசட். அசட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அசட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்.
கூட்ஸ் சம்டைம்ஸ் இட் மே பி யூஸ்ட் ஆஸ் ஸ்டேஷனரி. அப்போ ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இது எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ப்ராப்ளமில் வராது. பட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தால் நம்ம என்ன ஜேர்னல் என்ட்ரி போடணும் அல்லது அதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷனுக்கு. ஸோ டெப்ரிசியேஷனுக்கு நம்ம 2 என்ட்ரி போடணும். ஒரு என்ட்ரி வந்து டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அசட் அக்கௌண்ட் ஆர் டு அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ஒன்றா அசட்டோட வேல்யூவில் மைனஸ் பண்ணலாம், இல்லை அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் அதை கிரெடிட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அசட் அக்கௌண்ட் ஆர் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை பிஎன்எலுக்கு மாற்றணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். இது 2வது என்ட்ரி. அடுத்து அமார்டைசேஷன். ஆக்சுவலாக டெப்ரிசியேஷனுக்கும் அமார்டைசேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது டேஞ்சிபிள் அசட்டுக்கு, அமார்டைசேஷன் அப்படிங்கிறது இன்டேஞ்சிபிள் அசட்ஸுக்கு. லைக் பேட்டன்ட்டு, ட்ரேட்மார்க்கு அப்படி இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அமார்டைசேஷன், டேஞ்சிபிள் அசட்ஸ்க்கு டெப்ரிசியேஷன். ஸோ அமார்டைசேஷனுக்கு அமார்டைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் அசட் அக்கௌண்ட்டு ஒரு என்ட்ரி, இன்னொரு என்ட்ரி அந்த அமார்டைசேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அமார்டைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அசட் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அமார்டைசேஷன் அக்கௌண்ட். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஆக்சுவலாக அவங்களே அவுட்ஸ்டாண்டிங்னு கொடுத்துட்டா ப்ராப்ளம் இல்லை. பட் ப்ராப்ளமில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ 12% லோன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பிஎன்எல்ல செக் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, அந்த லோன் அமௌண்ட்டில் 12% இருக்கா. இப்போ 12% லோன் 5 lakhs வாங்கியிருக்கதா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸில் பார்க்கணும். 5 lakh into 12%, தட் இஸ் 60,000 அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா அது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு எடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் டெபிட் டு லோன் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும். ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இப்போ அவங்க 8% இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பர்சன்டேஜை ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கனாலே அந்த பர்சன்டேஜுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டு பிஎன்எல்ல கிரெடிட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறீங்க. ஸோ 8% இன்வெஸ்ட்மெண்ட்டு 5 lakhs அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பிஎன்எல்ல 40,000 கிரெடிட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அவ்வளோ கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம். இது ரெண்டுமே அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கல அப்படின்னா கூட அவங்க பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடணும். அடுத்து இதெல்லாம் நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய என்ட்ரிஸ் தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ட்ராயிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு. மியூச்சுவல் செட் ஆஃப் டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ். ஒரே பார்ட்டியோடது அவங்களோட பேலன்ஸு டெட்டாஸ் பேலன்ஸ்லேயும் இருக்குது, கிரெடிட்டாஸ் பேலன்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னா 2 அமௌண்ட்டில் எது லீஸ்ட்டோ அதை தான் செட் ஆஃப் பண்ண முடியும். இப்போ ஒருத்தரோட பேலன்ஸ் வந்து டெட்டாஸ் லெஜரில் 8,000 இருக்குது, அதே கிரெடிட்டாஸ் லெஜரில் 6,000 இருக்குது அப்படின்னா இது ரெண்டில் லீஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6,000 தான். அப்போ நீங்கள் செட் ஆஃப் பண்ணுறது 6,000 தான் பண்ண முடியும். ரெண்டில் எது லீஸ்ட்டு? ஒரே பார்ட்டியோடது டெட்டாஸ் லெஜர்லேயும் இருக்குது, கிரெடிட்டாஸ் லெஜர்லேயும் இருக்குது அப்படின்னா தான் அதை மியூச்சுவல் செட் ஆஃப் பண்ணுவோம். மியூச்சுவல் செட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஜர்னல் என்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டாஸ் அக்கௌண்ட்டு. அடுத்து வந்து பேட் டெப்ஸ். இப்போ பேட் டெப்ஸில் 2 இருக்குது. ஒன்று ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்குது, இன்னொன்று அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்குது. ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை டைரெக்டாக ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்கேஸ் நமக்கு ப்ராப்ளமில் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை டைரெக்டாக நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இருந்தால் பேட் டெப்ஸை ப்ரியராக நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் அக்கௌண்ட்டோட பேலன்சிங் ஃபிகர் தான் பிஎன்எலுக்கு மாற்றணும். இன்கேஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுக்கல அப்படின்னா தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக பேட் டெப்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேட் டெப்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருந்தால் ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை சன்ட்ரி டெட்டாஸில் அட்ஜஸ்ட் பண்ணணும். தட் இஸ் பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சன்ட்ரி டெட்டாஸ், அது ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டுறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேட் டெப்ஸை ப்ரொவிஷன் இருந்ததுன்னா ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கோ, ப்ரொவிஷன் இல்லைன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கோ மாற்றணும். ப்ரொவிஷன் இருந்ததுன்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேட் டெப்ஸ் அப்படின்னு மாற்றிடுறோம். அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸு. இதுக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா லெஜர் போடணும். லெஜர் போட்டுட்டு அதோட பேலன்சிங் ஃபிகர் தான் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ லெஜரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் லெஜர் போடலை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டாக கூட போட்டுக்கலாம்.
அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு சண்டரி டெட்டார்ஸு. சண்டரி டெட்டார்ஸில் பேட் டெப்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்க பேட் டெப்ஸை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் சண்டரி டெட்டார்ஸ் எடுத்துக்கிறோம். சண்டரி டெட்டார்ஸ் ஆஸ் பர் த பேலன்ஸ் வேல்யூ. அதில் வந்து இந்த மியூச்சுவல் செட் ஆஃப் டெட்டார்ஸ் இருந்தது அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. மியூச்சுவல் செட் ஆஃப்ங்கிறது இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மியூச்சுவல் செட் ஆஃப் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதை வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சண்டரி டெட்டார்ஸ்லேருந்து அதை மைனஸ் பண்ணிடணும். பேட் டெப்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு அந்த ப்ரொவிஷன் பெர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா நியூ ப்ரொவிஷன் வந்துடும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சண்டரி டெட்டார்ஸு அதில் மியூச்சுவல் செட் ஆஃப் இருந்தால் அதை மைனஸ் பண்ணிடுறோம். பேட் டெப்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மைனஸ் பண்ணிடுறோம். பேலன்ஸுக்கு ப்ரொவிஷனை அவங்க கொடுத்துருக்க பெர்சன்டேஜ் வச்சு போட்டுறோம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பேட் டெப்ஸ், அதாவது பேட் டெப்ஸை ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருந்தாலும் சரி அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருந்தாலும் சரி, பேட் டெப்ஸை அது கூட நியூ ப்ரொவிஷன் ஆட் பண்ணி ஓல்டு ப்ரொவிஷனை மைனஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூ பாசிட்டிவாக இருந்ததுன்னா பிஎன்எல்லை டெபிட் பண்ணி ப்ரொவிஷனை கிரெடிட் பண்ணுங்கள். ஒருவேளை வரக்கூடிய வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா பிஎன்எல்லை கிரெடிட் பண்ணும், ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஸோ அப்போ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் போடுறதுக்கு நீங்கள் 2 ஒர்க்கிங் நோட் போடணும். இது ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட்டு, இது வந்து செகண்ட் ஒர்க்கிங் நோட்டு. ஃபஸ்ட் ஒர்க்கிங் நோட்டில் சண்டரி டெட்டார்ஸு அதில் மியூச்சுவல் செட் ஆஃப் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். பேட் டெப்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் எடுக்கிறோம். பேலன்ஸுக்கு பெர்சன்டேஜ் போட்டுறோம். போட்டதுக்கப்புறம் பேட் டெப்ஸு செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பேட் டெப்ஸு ட்ரையல் பேலன்ஸ் ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரெண்டுலேயும் கொடுத்துருக்கிறதுல நியூ ப்ரொவிஷன் ஆட் பண்ணி ஓல்டு ப்ரொவிஷன் மைனஸ் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து டெபிட் பண்ணுங்கள், நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா கிரெடிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ். டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸும் அதே மாதிரி ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ரொவிஷன் அக்கௌண்ட் டெபிட்டு டு டிஸ்கவுண்ட்டு. இன்கேஸ் ப்ரொவிஷன் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிடலாம். ஒருவேளை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை டெட்டார்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு டு சண்டரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது பிஎன்எலுக்கோ மாற்றணும். எதர் ப்ரொவிஷனுக்கும் மாற்றலாம் இல்லை பிஎன்எலுக்கும் மாற்றலாம். அப்போ இங்கே வந்து நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ் போடுறதுக்கு என்ன பண்ணோம்னா, அங்கே நம்ம எப்படி டவுட்ஃபுல் டெப்ஸுக்கு ப்ரொவிஷன் போட்டோமோ அதே மாதிரி இங்கே டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ்க்கும் ப்ரொவிஷன். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா சண்டரி டெட்டார்ஸு அதில் பேட் டெப்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கு முன்னாடி மியூச்சுவல் செட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நியூ ப்ரொவிஷன் அதையும் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் வர்றதுக்கு தான் நம்ம நியூ டிஸ்கவுண்ட்டோட பெர்சன்டேஜ் போடணும். இந்த நியூ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜில் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறோம், நம்ம டிஸ்கவுண்ட்டு அது வந்து எய்தர் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாலும் சரி, அது கூட நியூ ப்ரொவிஷன் ஆட் பண்ணி ஓல்டு ப்ரொவிஷன் மைனஸ் பண்ணுறீங்க. வரக்கூடிய வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் பிஎன்எல் டெபிட்டு, ப்ரொவிஷன் அக்கௌண்ட் கிரெடிட்டு. வரக்கூடிய வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் ப்ரொவிஷன் அக்கௌண்ட் டெபிட்டு, பிஎன்எல் அக்கௌண்ட் கிரெடிட்டு. ஸோ ஒர்க்கிங் நோட் போடாமல் நீங்கள் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸோ அல்லது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸோ போட முடியாது. ஒர்க்கிங் நோட்ஸை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸு. ஆக்சுவலாக ப்ரூடன்ஸ் ஃபார்ம் படி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டுக்கு ப்ரொவிஷன் போடக்கூடாது அப்படின்னு இருக்கு. பட் சம்மில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸை ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸை டெபிட் பண்ணிவிட்டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிரெடிட் பண்ணணும். இன்கேஸ் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டு டு டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸு, டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸை ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ். ப்ரொவிஷன் எப்படி போடணும், கிரெடிட்டார்ஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் வர்றதுக்கு ப்ரொவிஷன் போட்டுக்கோங்க. இங்கே வந்து டிஸ்கவுண்ட் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்தது ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நியூ ப்ரொவிஷன் ஆட் பண்ணி ஓல்டு ப்ரொவிஷன் மைனஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் பிஎன்எல்ல கிரெடிட்டு, நெகட்டிவாக இருந்தால் பிஎன்எல் டெபிட்டு. அடுத்ததெல்லாம் வந்து யூஷுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட்டு டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்க்கு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட்டு டு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு, இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்க்கு இன்கம் அக்கௌண்ட் டெபிட்டு டு இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸு, அக்ரூட் இன்கம்க்கு அக்ரூட் இன்கம் அக்கௌண்ட் டெபிட்டு டு இன்கம் அக்கௌண்ட்டு. இது லாஸ்ட்டாக வர்றது ஒரு எக்ஸப்ஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது ரொம்ப ரேர் கேசஸில் கொடுத்துருக்காங்க.
சேல்ஸ் இன்க்ளூட் ஹெச்பி சேல்ஸு அண்ட் டெட்டாஸ் இன்க்ளூட்ஸு ஹெச்பி டெட்டாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 6 ஜர்னல் என்ட்ரி போடணும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா சேல்ஸ்லேருந்து ஹெச்பி சேல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டு டு ஹெச்பி சேல்ஸ் போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஹெச்பி சேல்ஸுங்கிறது இட் இன்க்ளூட்ஸு ஹெச்பி ப்ராஃபிட். அப்போ அந்த ஹெச்பி ப்ராஃபிட்டை லோடிங்கை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஹெச்பி சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டு டு கூட்ஸ் சென்ட் ஆன் ஹெச்பியில் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கூட்ஸ் சென்ட்டையும் அதில் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஹெச்பி ப்ரைஸுக்கும் கேஷ் ப்ரைஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் இங்கே லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதை வந்து ஹெச்பி அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட் என்ட்ரி என்னென்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ஹெச்பி சேல்ஸை கிரெடிட் பண்ணிடுறோம். ரெண்டாவது என்ட்ரி என்ன பண்ணுறோன்னா ஹெச்பி சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டு டு கூட்ஸ் சென்ட் ஆன் ஹெச்பி டு ஹெச்பி அட்ஜஸ்ட்மெண்ட்டு. கூட்ஸ் சென்ட் ஆன் ஹெச்பியில் காஸ்ட் ப்ரைஸு, ஹெச்பி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஹெச்பி ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணோன்னா இந்த கூட்ஸ் சென்ட் ஆன் ஹெச்பி இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கூட்ஸை சென்ட் ஆன் ஹெச்பி அக்கௌண்ட் டெபிட்டு டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. இந்த 3 என்ட்ரியும் நம்ம வந்து சேல்ஸ் இன்க்ளூட்ஸ் ஹெச்பி சேல்ஸுக்காக போடக்கூடிய என்ட்ரி. அடுத்த 3 என்ட்ரி பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் இன்க்ளூட்ஸு ஹெச்பி டெட்டாஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஹெச்பி டெட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட்டு டு டெட்டாஸ் அப்படின்னு டெட்டாஸில் இருக்க ஃபுல் அமௌண்ட் எடுத்துக்கிறோம். எப்படி ஹெச்பி சேல்ஸில் ஹெச்பி ப்ரைஸு ப்ராஃபிட் இன்க்ளூட் ஆகிருக்குமோ அதே மாதிரி ஹெச்பி டெட்டாஸ்லேயும் ப்ராஃபிட் இன்க்ளூட் ஆகிருக்கும். அந்த ப்ராஃபிட்டை ஹெச்பி அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறோம். ஸோ அப்போ இங்கே வந்து ஹெச்பி டெட்டாஸில் இருக்கிறது ஹெச்பி ப்ரைஸில் இருக்கும். ஹெச்பி ஸ்டாக்குங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கூட்ஸு. ஹெச்பி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஹெச்பி ப்ரைஸுக்கும் கேஷ் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது காஸ்ட் ப்ரைஸ் இல்லை, கேஷ் ப்ரைஸ் உள்ள டிஃப்ரென்ஸ். அதை வந்து ஹெச்பி ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட்டு ஹெச்பி அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு டு ஹெச்பி டெட்டாஸ் அப்படின்னு போட்டுறோம். அப்போ 2 இடத்துல ஹெச்பி அட்ஜஸ்ட்மெண்ட் வருதா, இங்கே வந்து கிரெடிட்டில் இருக்குது, சரி இங்கே டெபிட்டில் இருக்குது, இங்கே கிரெடிட்டில் இருக்குது. இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு ஹெச்பி அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. இப்போ சேல்ஸ் இன்க்ளூட்ஸ் ஹெச்பி சேல்ஸு, டெட்டாஸ் இன்க்ளூட்ஸ் ஹெச்பி டெட்டாஸ் அப்படின்னு வரும்போது மொத்தம் 6 ஜர்னல் என்ட்ரி போட்டிருக்கணும். சில புக்கில் அது லெஜர் போட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. பட் லெஜர் போடுறத விட ஜர்னல் என்ட்ரி போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் வர முடியுமோ அது எல்லாமே கொடுத்துருக்கேன்.